அவருடைய பேர் வந்து ஆசிரியர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானவர். சவுதியில் இருக்கக்கூடிய சாத் இப்னு அப்துல்லாஹில் ஹமைதி. சாது, அவர் பேர் என்னது? சாது அப்துல்லா அல் ஹமைதி. இந்த அப்துல்லா ஹமைதி கூட அவருடைய வாப்பா பேரும் அவருடைய குலப்பேரும். சாது என்பது அவருடைய பேர். ஒரு பெரிய பேராசிரியர், மதீனா யூனிவர்சிட்டியினுடைய ஆசிரியராக இருக்காரு. அவரு பாடத்தான் நம்ம படிக்கிறோம். இல்லைங்களா? இது நம்ம பாடம் இல்லை. ஏன்னா வந்து யாருடைய பாடம்ன்றது நமக்கு கவனமா இருக்கணும். அவருடைய பாடத்துல தான் இப்ப நம்ம வந்து இபாதத்துகளை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று உடல் சார்ந்த வணக்கம், அடுத்து உள்ளம் சார்ந்த வணக்கம், அடுத்து நாவு சார்ந்த வணக்கம்னு நம்ம படிச்சோம். அதுல நாவு சார்ந்த வணக்கம், உள்ளம் சார்ந்த வணக்கங்கள்ல பெரிய லிஸ்ட் போட்டுருவோம். ஞாபகம் இருக்கா? உள்ளம் சார்ந்த வணக்கங்கள்ல மிக முக்கியமான சில வணக்கங்களை சொல்லுங்க. 3 மிக முக்கியமான அடிப்படை வணக்கம். அதுலதான் கோளாறே வருது. ஒண்ணு ஹுப்பு, நேசம் வைப்பது வணக்கம். சரிங்களா? அது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இடத்துல யாரையுமே கொண்டு போய் வச்சிடக்கூடாது. சரிங்களா? அல்லாஹ்வை வணங்குவதாக நீங்கள் இருந்தான்னு அல்லாஹ்வே கேட்குறான். அல்லாஹ்வை வணங்குவது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை நம்ம யாரையும் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அதே போல அல்லாஹ்வை பயப்படுவதை போல யாரையும் பயந்துடக்கூடாது. அடுத்து 3வது மிக இந்த வணக்கங்கள்ல தவக்கல் வைப்பது, சார்பு நிலை. நம்ம யாரையாவது சார்ந்து தானே வாழ்றோம். தனிச்சு வாழ்றோமா, சார்ந்து வாழ்றோமா? யாரையாவது ஏதாவது தேவைக்கு சார்ந்தா வாழ்றோம். அந்த தவக்கல் வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீது வைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆழமான வணக்கம். ஆனா போற போக்குல தட்டி விட்டு போயிட்டாங்க மக்கள். யார் மேலும் இந்த வணக்கத்தை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா வேற யார் மீதும் வணக்கம் நம்ம போயிட மாட்டோம். அடுத்து நாவு சார்ந்த வணக்கங்கள்ல நிறைய சொல்லி இருக்கிறோம். அதுல நம்ம திக்ரை பத்தி பார்த்துட்டு வரோம். இது தியானம் பண்றது. சரிங்களா? இன்னைக்கு உலகமே இது தெரியாதனாலதான் காடு மலை எதெல்லாம் மனுஷனுக்கு வந்து நிம்மதி தரும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் தேடி அலையணும். கோடிக்கணக்காக செலவழிக்கணும். தியான வகுப்புகளுக்கு எவ்வளவு பணம் நமக்கு நம்ம எல்லாம் காப்பாத்தினால அது பத்தி தெரியவே இல்லை. ஒரு வகுப்புக்கு 1.5 லட்சம் ரூபா. எவ்வளவு? மொத்தமே 7 நாள் தான். 7 நாள் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து நீங்க அவங்க போனாங்கல்ல சிவராத்திரி வணக்கம்னு சொல்லி ஈசா யோகா மையத்துக்கு, எவ்வளவு? 1.5 லட்சம் ரூபா. கட்டிட்டு தான் நீங்க அப்பாயின்மெண்டே கொடுக்க முடியும். கட்டினா தான் அப்பாயின்மெண்டே கொடுப்பான். அப்புறம் நுழைவு சீட்டு கொடுப்பான். போனதுக்கு பின்னால நீங்க உட்காந்து அவங்க சொல்றதை செஞ்சுட்டு உட்காந்துருக்கணும். எதுக்கு? ஏன் இவ்வளவு பணம் கட்டுறாங்க? நிம்மதி இல்லாதனாலதான். அங்க போனாவது கிடைக்கும், 7 நாளாவது நிம்மதியா கழிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. இப்படி நீங்க ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் போனீங்கன்னா மாட்டிக்கிறோம். இதுல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கான் பாருங்க. அதனால அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. போற போக்குல அடிச்சு விட்டு போயிட்டு இருக்கோம். இதுக்குன்னா என்னமோ அப்படி. அதனால தியானம் என்பது மனிதனுக்கு தேவையானது. இனியும் சொல்ல போனா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து போர் வீரர். அவர் வந்து ஒரு ஜிஹாதி. சிரியா நாட்டினுடைய இராணுவ வீரரா இருந்தார். அது போக அவர் ஒரு பெரிய பேராசிரியர். அவர் பெரிய எழுத்தாளர், பன்னூல் ஆசிரியர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய எழுத்தாளர். நிறைய சட்ட திட்டங்களை வகுத்த சட்ட வல்லுநர் அவர். அவருடைய ஃபத்தாவா இப்னு தைமியா மட்டும் எத்தனை வால்யூமு? 32 வால்யூமு. அந்த காலத்து 32 எழுதுறதுன்னா என்ன எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு மாதிரி பேனா டைப்டா. அன்னைக்கு என்னது பேனா? ப்ரஷ் தான். ப்ரஷ் இருக்குல்ல, எழுதுற பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ். அந்த மாதிரி ஒரு சின்ன குச்சியை தட்டி வச்சிருப்பாங்க. அதுல முக்கி எழுதணும். அப்படி எழுதுனது எத்தனை கித்தாப்பு? ஒரு துறையில மட்டும் ஃபத்வா அவர் கொடுத்த தீர்ப்புகள் மட்டும் 32 வால்யூம் இருக்கு, இன்னும் இருக்கு. அப்ப நான் மற்ற துறையிலையும் அவர் எழுதியிருக்கிறாரு, நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாரு.
அல் கல்பு பைனல் ஹக்கி வல் பாத்தில், அதெல்லாம் படிக்க வேண்டிய நூல். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ் துஆ செய்யுங்க, அதான் மொழிபெயர்க்கலாம் நினைக்கும். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில் ஒரு மனிதனுடைய உள்ளம் எழுதியிருக்கிறார். ஹக்குக்கும் பாத்திக்கு இடையில நம்ம எப்படி தவிக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்தனையும் எழுதியிருக்கிறாரு. என்னென்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னென்ன அனுபவிக்கிறோமோ எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாரு. உணவுல எப்படி நம்ம தத்தளிக்கிறோம், குடிக்கிறதுல எப்படி நம்ம தத்தளிக்கிறோம், முடி வைக்கிற தாடி வளர்க்குறதுல எப்படி நம்ம தத்தளிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தோடு நம்ம எப்படி தத்தளிக்கிறோம், ஒவ்வொன்றிலையும் இந்த உள்ளம் எப்படி போராடுகிறது ரெண்டுக்கு மத்தியில் அப்படி என்பதை ஒரு பெரிய கித்தாபாவே தோத்துருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம். இப்படிப்பட்ட அவருக்கு அவருடைய இறுதியாக அவர் பண்ணது, சில நேரம் உக்காந்துருப்பாராம். காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்றவர் 11 மணி ஆயிருமா, 12 மணி ஆயிருமா. எதுல உட்காந்துருப்பாரு? திக்ர்ல உட்காந்துருப்பாங்க. திக்ர்லயே உட்காந்துருப்பானா. மாணவர்கள் சாப்பாடு முடிஞ்சிருச்சுலப்பா அப்படின்னு, ஆன்மா சாப்பாடு முடிஞ்சிச்சே. உடலுக்கு சாப்பாடு உணவு, ஆன்மாவுக்கு சாப்பாடு திக்ர். அந்த ஆன்மா சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் நம்ம அதுக்கு போய் இன்னொன்னு தேடணும்? இப்படி ஒரு அறிமுகமே நம்ம அவரை பத்தி படிக்கவே இல்லை. இந்த தலைப்பு நீங்க கொடுத்த பின்னாடிதான் நான் உட்கார்ந்து அவர் படிச்சா நம்மளாம் ஏமாத்தோம். 11 மணி வரைக்கும் உட்கார்ந்து திக்ரிலேயே மூழ்கி இருக்கிறதுனா நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்லை. இன்னும் அவர் அப்படின்னா புகாரி இமாம் பெரிய பேராக அவர் தொகுத்த நூல்கள் எவ்வளவு. இன்னைக்கு குரானுக்கு அடுத்தபடியாக முஸ்லிம் உம்மாவனால் பெயர் பெற்றவர் யார்? அவர் தானே. என்னதான் முஸ்லிம் புகாரி மேல விமர்சனம் வந்தாலும் தூக்கி ஓரம் கட்டிட்டு முஸ்லிம் உம்மா அவரை தூக்கி கையில வச்சுக்கிடுச்சு. அவர் எங்களுக்கு தேவைதான் அப்படின்னு. ஏன்னா அவர் உழைச்ச உழைப்பு அப்படி. அந்த புகாரி இமாமுடைய அந்த நூல் இருக்குல்ல, புகாரி அந்த நூல், அது சும்மா ஹதீஸ் நூல்னு நம்ம படிக்கிறோம், ஹதீஸ் நூலும் தான். ஆனா அதனுடைய ஒட்டுமொத்த பேர் என்னன்னா அல் ஜாமிஉ ஸஹீஹுல் முஸ்னதுல் முக்தஸர். அந்த புத்தகத்து பேர் ஆதாரபூர்வமான சுருக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுக்கப்பட்ட களஞ்சியம். களஞ்சியம்னா தமிழ்ல களஞ்சியம், இங்கிலீஷ்ல என்சைக்ளோபீடியா, எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம் அது. நீங்க அதுக்குள்ள சட்டம் எடுக்கலாம், வரலாறு எடுக்கலாம், அதுக்குள்ள போய் நீங்க திக்ர்கள் எடுக்கலாம், அதுக்குள்ள போய் நீங்க படிப்பினைகள் எடுக்கலாம், வியாபாரத்தை பத்தி படிக்கலாம், எதை பத்தியும் படிக்கலாம். எல்லாம் அது ஒரு கலைக்கு. ஜாமியோ என்றாலே கலை களஞ்சியம்னு அர்த்தம். அது ஒரு பெரிய ஆய்வு நூல். ஆனா அந்த நூலினுடைய முத்தாய்பா அவர் முடிச்சிருக்கு. எதை வச்சு முடிச்சிருக்காரு சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? அந்த நூலினுடைய இது எவ்வளவு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இல்முல ஆரம்பிச்சு, ஈமான்ல ஆரம்பிச்சு, தொழுகையில ஆரம்பிச்சு, ஜக்காத்துல ஆரம்பிச்சு, நோம்புல ஆரம்பிச்சு, ஹஜ்ஜு, வியாபாரம், போருக்கு முன்னால் இருக்கக்கூடிய போர் தந்திரங்கள், அது போக நபிமார்களுடைய வரலாறு, சஹாபாக்குடைய வரலாறு, நல்லடியார்களுடைய வரலாறு, உள்ளங்களை உருக்கக்கூடிய ரகாயிக்குகள், அதே போல துவாக்கள், எல்லாத்தையும் தொகுத்துட்டு கடைசியில் அல்லாஹ்வை பற்றி ஒரு பெரிய 7வது வால்யூம் ஃபுல்லா அல்லாஹ்வை பற்றி பெரும்பாலும் அவ்வளவு தொகுத்து முடிச்சு கடைசியா முத்தாய்பா அவர் ஒரு ஹதீஸ் முடிக்கிறார். திக்ர்ல தான் முடிக்கிறார். கலிமத்தானி ஹபீபத் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான 2 வார்த்தைகள். அது நாவுக்கு லேசானது, மீசானை கணக்க வைக்கக்கூடியது. ஹஃபீஃபத்தானி அலல் லிசன், இது நாவுக்கு மிக எளியானது. அதே போல சகீலத்தானி ஃபில் மீசான், மீசானையே கணக்கு செய்யக்கூடியது. அது என்ன? 2 வார்த்தை தான், சுபஹானல்லாஹி வ பிஹம்தி சுபஹானல்லாஹி. நமக்கு இது சொல்றதுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டோம். ஆனா இது எவ்வளவு பெரிய வார்த்தை அவர் முடிக்கிறாருன்னா, நீங்க இவ்வளவு விட திக்ர் பண்ணுவது மேலன்னு முடிக்கிறார். அதான் அவர் முடிக்கிறது. நீ இவ்வளவு கத்துக்கிட்டு போட்டு மல்லு கட்டுறதை விட பேசாம திக்ர் பண்ணிட்டு போய் அமைதியா போயிரு, உனக்கு சேஃப்டி. ஏன் அவ்வளவு மீசான நிரப்பிடும் என்று அவர் சொல்ல வருகிறார் என்று அது அவருடைய மாணவர்களும் அது அவருக்கு பின்னால வந்த இமாம்களும் சொல்லுகிற தகவல். இது ஏன் தகவல் இல்லை, அதை பத்தி அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு திக்ரினுடைய முக்கியத்துவம் நமக்கு மிக ஆழமானது. இந்த திக்ரை பற்றியே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால்,
ஃபதுகுரூனி அதுகுருக்கும். என்ன நீங்க நினையுங்க, உங்களை நான் நினைக்கிறேன். என்ன நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை பற்றி நான் நினைப்பேன். என்ன நீங்க நினைக்கலாட்டி உங்களை நினைக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. நான் படைச்ச படைப்பு தான், எல்லா நோக்கத்துக்காக படைச்சு விட்ட. போயிருங்க, பூமியில இருங்க, என்ன வேண்டாம் செய்யுங்க. என்ன நினைச்சீங்கன்னா நான் உன்னை நினைக்கிறேன். எப்படி நினைக்கிற, நீ எப்படி என்னை பற்றி நினைக்கிறாயோ அப்படியே நான் நினைக்கிறேன். நீ என்னை பற்றி நல்ல விதமாக நினைத்தால் நான் நல்ல விதமாக உன்னை அணுகிறேன். நீ என்னை பற்றி சந்தேகத்தோடு பார்த்தீங்கன்னா நானும் உன்னை சந்தேகத்தோடையே பார்க்கிறேன், நினைக்கிறேன். என்னை பற்றி நீ உறுதியா நினைச்சீங்கன்னா நானும் உன்னை உறுதியா நினைக்கிறேன். ரெண்டு தான் நம்பி அந்த நினைக்கிறது. அல்லாஹ் திக்ர் செய்வதில்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா உள்ளத்துக்குள்ள ஆழமா கொண்டு வந்துடணும். அல்லாஹ் தூய்மையானவன் என்பதுல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, உறுதியா சொல்லணும். அதுல நீங்க டவுட் பட்டீங்கன்னா நம்மளும் தூய்மையற்றவர்கள் என்பதில் அல்லாஹ் தெளிவா ஈமான்லையும் களங்கம் இருக்கிறது. அவ்வளவுதான். நீ நினைக்கிறது எவ்வளவு நினைக்கிறே அதே போல நம்ம நினைக்க. அந்நிய அரசு சொன்னாங்க, ஹதீஸ் குதுசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்வார், என்னை பற்றி என் அடியான் எப்படி நினைக்கிறானோ வன்னி அப்படியே நான் அவனிடத்துல இருக்கிறேன். என்னை பற்றி அவன் நலவாக எண்ணினால் அவனுக்கு நலவாகவே நான் நடக்கிறேன். என்னை பற்றி அவன் வேற மாதிரி எப்படி நினைக்கிறானோ அப்படி எனக்கு இது முடிச்சு கொடுக்க மாட்டான் நீ நம்பினீன்னா அதே மாதிரி தான் அல்லாஹ் உன்னோட நடந்துக்கிறான். எனக்கு இது முடிச்சு கொடுப்பான் நீ ஆழமா நம்பினீன்னா அதே மாதிரி முடிச்சு கொடுப்பான். ஏன் அதுக்கு நம்ம சரணாகதி ஆகிறோமா இல்லையா என்பதுதான் அல்லாஹுடையது. எனக்கு 100 மார்க் வாங்க முடியுமான்னா எனக்கெல்லாம் முடியுமா, என்னையெல்லாம் அல்லாஹ் அப்படியே வச்சிருக்கான்னு நினைச்சீங்கன்னா உன்னை அப்படிதான் வச்சிருக்கான். முடியும்னு வச்சுட்டான்னா முடியும்னு வச்சுருக்கான். என்னால் வீடு கட்ட முடியுமா, எனக்கெல்லாம் முடியுமானா அப்படிதான் வச்சிருப்பான். எனக்கெல்லாமா அல்லாஹ் கொடுப்பான்னா அப்படிதான் வச்சிருப்பான். எனக்கு கொடுப்பான்னு நம்பினீங்கன்னா கொடுப்பான். எப்படி கொடுப்பான் அது அல்ல ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி தான். நீ எப்படி கொடுப்பான்னு நம்புறீல, ஐயோ எப்படி கொடுக்குறவன் எப்படி வேணாலும் கொடுப்பான், ஆனா கொடுப்பான். அந்த மாதிரி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அல்லாஹ் அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை கொண்டு போவான். ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைத்தால் உங்களை நான் நினைக்கிறேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். எனக்கு நீங்க நன்றி மறந்துடாதீங்க, நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன். நீங்க நன்றி மறந்த கெட்டவர்களாகிறாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான். இந்த வசனத்துக்கு மேல ஏன் என்னை நினைக்கணும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அது அந்த வார்த்தை நீங்க போய் படிங்க திருமறையில, சரிங்களா? வெறுமனமே இது திக்ரு கிளாஸ்னால நம்ம அதுக்குள்ள போய் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம்னா அது நீங்க அந்த வசனத்தை சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க. 152 2வது அத்தியாயத்தினுடைய 152க்குள்ள இப்படி சொல்றான். ஏன் நினைக்கணும்ன்ற ஒரு அருக்கலை. நான் ஒரு ஆளை நினைவு கூறணும்னா எனக்கு அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, அது அவருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்ல. அந்த தொடர்பு என்ன ஆனா நீங்க 151 படிங்க, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திக்ரை பற்றி சொல்லுகிறான். திக்ர் செய்வதனால நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கவலை என்ன சொல்லுங்க? நம்ம உன்னை நினைப்போம், செய்ய முடியாது. இருக்கா இந்த பிரச்சனை? எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கான்றத அவரவரு உட்காந்து கஃப்லத்துன்னு வாங்க அரபியில். இதுக்கு பேரு கஃப்லத். நிறைய திட்டங்களை போடுவோம் அல்லது நிறைய நினைப்போம், ஆசைப்படுவோம், என்னென்னமோ நினைப்போம், எதுவும் நடக்காது. கடைசியில முடிச்சுட்டு நினைக்க மாட்டேதுன்னு செய்ய முடியலன்னு உட்காந்து மல்லு கட்டுவோம். இந்த இது யாருக்கு முடியாதுன்னா திக்ரு மறந்தவர்களுக்கு முடியாதுன்றாங்க. திக்ரு செய்யாம விடுறவர்களுக்கு இந்த நோய் இருக்குன்றான்ல. இது ஒரு நோய். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நோயா ஒத்துக்கிறணும். எப்படி கை காலுக்கு ஒரு நோய் வந்தா ஒத்துக்கிறோமோ அது போல நமக்குள்ள அலட்சியம் என்ற ஒரு நோய் இருக்குன்னா, அது இயலாமை என்ற ஒரு ஒன்று இருக்குன்னா அது நோயின்னு ஒத்துக்கிட்டோன்னு வைங்க, நிவாரணம் தேட ஆரம்பிச்சிருவோம். நோயின்னு ஒத்துக்கலன்னு வைங்க, மருந்து தேட மாட்டோம், விட்டுருவோம். அது இருந்துட்டு போகுது. அது ஒரு நோயின்றான்ல. அது எங்க சொல்றான்னா சூரத் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 205வது வசனம். வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபா. நபியை பார்த்து பேசுறான்ல, நபியே உம்முடைய உள்ளத்திற்குள் ஆதரவு வைத்த நிலையிலும் பயந்த நிலையிலும் உன் ரப்பை திக்ர் செய்வீராக. திக்ர் செய்கிற போது நல்ல சொர்க்கத்தை சுபஹானல்லான்னா அல்லாஹ்வுடைய பேரன்பு நமக்கு வரணும். அதே போல இன்னாலில்லான்னு சொல்லணும்னா அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற இழப்பினுடைய பயம் நமக்கு வரணும்.
ஆனால் ரெண்டும் வராம நம்ம வாட்டுக்கு இன்னால் இல்லான்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பொருள் இல்லாம போயிடும். அதே போல சுபஹானல்லான்னு சொல்ற போது அல்லாஹ் பற்றியான தூய்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரலன்னா அதுவும் வேஸ்டா போயிடும். சும்மா வெறுமனமே கிளி மாதிரி ஆகி போயிடுவோம். அப்படி இல்லாம இந்த ரெண்டை உணர்ந்து சொல்றதுக்கு தான் ஆதரவு வைக்கிறது. ஃபர்ஸ்ட் இன்னால் இல்லா சொல்லும் போது பயம் வரணும், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற சொல்ற பேரானந்தம் வரணும். ஏன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு பிரகடனப்படுத்துறோம். யாருக்கு எதிராக? மனித ஜின் கூட்டத்துக்கு எதிராக, ஒரு பெரிய பெருங்கொண்ட தொகையினருக்கு எதிராக நம்முடைய சவால் வரும். இறைவனை தவிர யாரும் வணக்கத்துக்குரிய இல்லை என்பதை சவாலா நம்ம விடுகிற போது அல்லாஹ் நம்மளை அப்படி உட்கார வச்சிருக்கான்ல, அதுக்கு நம்ம பேரானந்த அதான் ஆதரவு வைக்க சொல்றோம். தவறு பேராசைப்படுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அந்த அந்த திக்ர்ல வதூனல் ஜஹரி மினல் கௌலி பில் உதுவி வல் ஆசல், காலையிலும் மாலையிலும் உரத்த சப்தமின்றி இப்படி செய்யுங்க. நபியை பார்த்து சொல்றான், உரத்த சப்தம் இல்லாம மெதுவா எப்படி செய்யணுமா, ஆதரவு வைத்தும் பயந்த நிலையிலையுமே அல்லாஹ்வை திக்ர் செய். வலா தக்கும் மினல் காஃபிலீன், பொதுபோக்கானவர்கள் அலட்சியவாதிகளில் நீ ஆகிவிட வேண்டாம். அலட்சியம் எப்போ வரும்னா திக்ர விட்டவர்களுக்கு வந்துடும். அதனால நீ உட்கார்ந்து பண்ணிரு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்தே சொல்றான். அதனாலதான் நபி 23 வருஷம் எல்லாத்தையும் சாதிக்க முடியுது. திக்ருல அவங்க மூழ்கி இருந்தாங்க. அதனால திக்ரு நமக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னா நமக்கு அடுத்த செகண்டே முடிவு பண்ணிக்கங்க, நம்ம திக்ருல குறை வச்சிருக்கிறோம். அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவதுக்கு ஸ்டார்டிங்கே தொழுகையினுடைய பின்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சோம். திக்ரு தொழுகைக்கு உட்காந்து நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியலன்னு பயப்படுறது பதிலா திக்ர உட்காந்துட்டீங்கன்னா அந்த காரியம் இலகுவாக உங்க உடலுக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கும் உங்க சூழலுக்கும் அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால திக்ரம் விட்டுட்டோம், கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்போம், ஆனால் எழுத முடியாது, எழுத வராது, ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கும், இல்லை படிச்சிட்டோம் என்ற மிதப்பு வந்துடும். அங்க போய் உக்காந்த பின்னாடி இன்னொரு தோட்டம் படிச்சுட்டு வந்திருக்கலாமேன்னுவோம், எழுதி பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்னு நினைப்போம் எங்க பச்சை காலுக்குள்ள போய். ஆனா அதுக்கு முன்னால டைம் இருக்கும், படிக்கலாம் நினைப்போம், நினைப்பு இருக்கும், ஆனா செய்ய முடியாது. ஏன்? நமக்கும் திக்ருக்கும் தொடர்பு கம்மியாக ஷைத்தான் உள்ளுக்குள்ள வேற ஒரு ரூடத்துல நம்மளை கொண்டு போயிட்டு இருப்போம். ஒரு காரியத்தை செய்யன்னு நினைச்சிருப்போம், நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிருவோன்னு நமக்கு எல்லாம் இலகுவாக இருக்கும், ஆனா செய்ய முடியாது. ஏன்னா திக்ர் இல்ல, திக்ர் முடியலையே. திக்ர் நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் என்ன திக்ர் சொல்லணும் சொல்லுங்க. ஒன்ன நினைக்கிறோம் அல்லது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கு முன்னால என்ன சொல்லணும்? ஆழமான திக்ர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா செய்ய வச்சிருவான் ரப்பு, விட வச்சிருவான் ரப்பு. லா ஹவ்ல வலா குவத்த ஒரு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பொதுவா சொல்றோம். லா ஹவ்லன்னா எந்த அசைவுமே இல்லை, வலா குவத்த எந்த வலிமையும் இல்லை, இல்லா பில்லா அல்லாஹ்வின் உதவி இருந்தாலே தவிர. அந்த பி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் உதவின்னு அர்த்தம். பில்லா அல்லான்றது தெரியுது, பில்லாயின்னா அல்லாஹ்வின் உதவின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் உதவி இருந்தாலே தவிர, அல்லாஹ்வின் உதவியோடு செய்வோம் ரசூலுல்லாஹ் சொல்லல, சொல்லி கொடுக்கல. அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ்வின் உதவியால நான் செய்யறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கொடுக்கல, உறுதிக்கு வருகிற இல்லாம போட்டு ரசூலுல்லாஹ் பின் பண்ணி கொடுத்தாங்க. லா ஹவ்ல வலா குவத்த, எந்த அசைவும் கிடையாது, விரல் நுண்ணி கூட அசையாது, எதுவும் அசையாது என் உடம்பில் இருந்து. வலா குவத்த எந்த வலிமையும் இல்லை, இல்லா பில்லா அல்லாஹ்வின் உதவி இருந்தாலே தவிர. உறுதி ஏற்பட சொல்றதுக்கு பேர் தான் இல்ல. லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோம்ல, வெறும் அல்லான்னு மட்டும் சொல்லி கொடுக்குறேன். நமக்கு வணக்கத்துக்குரியவன் அல்லான்னு சொல்லிட்டு போயிடலாம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, தவிரன்றத உறுதிப்படுத்துறது. அந்த மாதிரி ஒரு திக்ர ரசூலா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்லா காரியத்துங்களுக்கு முன்னாலும். அதனால இந்த திக்ர மறந்ததுனால அலட்சியம் நமக்கு வந்துருச்சு. அதனால எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா கூட ஃபர்ஸ்ட் இதை உணர்ந்து சொல்லிருங்க. இதை நம்ம செய்யணும்னா அவன் உதவி வேணும். அந்த உதவிக்கு பேர் துவா தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ஆனா அது ஏதோ ஒரு போற போக்குல திக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சொல்வடை மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உணர்ந்து சொல்லி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் எப்படி செய்ய வச்சானே தெரியும். பெரும்பெரும் காரியங்களை செஞ்சிருவோம். ஆனா இப்ப செஞ்சு
எல்லாம் செஞ்சு வச்சுட்டான். அவனுக்கு இது ஈஸி. என் உடலுக்கு அது கஷ்டம், என் அறிவுக்கு கஷ்டம், என்னுடைய சூழலுக்கு கஷ்டம். ஆனா ரப்புக்கு அவனால முடியாது, ஒண்ணுமே இல்லை. அவன் செஞ்சு வச்சிருவான். உன்னை உடன் நினைப்போம், அப்ப சொல்லணும். உன்னை உடன் ஒரு பாவத்தை உடன் நம்மளால யூடியூப்ல விட்டு வெளியேற முடியல, ஃபேஸ்புக்ல இருந்து என்னால மீளவே முடியல. எல்லா வார்த்தையிலும் இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பாலான வார்த்தை, மொபைல் இல்லாம என்னால இருக்கவே முடியல. அது என்னமோ நம்ம கூட பிறந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. கை ஒடிஞ்சு போன மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு எந்த அளவுக்குன்னா, ஒரு உப்பு போடணும்னா டேஸ்ட் பார்த்து போடன்றது இல்லை, உப்பு போடணும்னா மொபைல போய் பாக்குறாங்க, இதுக்கு உப்பு போடலாமா வேணாமா, அந்த அளவுக்கு போயிடுச்சு. எதுவுமே நம்முடைய முன்னோர்கள்ட்ட போய் கேட்கணுன்ற அறிவு இதை பற்றி இல்லை. என்னப்பா இப்படி இருக்கு, என்ன வேணா, இதுக்கு என்ன மொபைல் கூகுள், அது யூடியூப்காரன் என்ன பதில் சொல்றான்னா, அவன் போட்டா பல பேர் பேசி வச்சிருக்கான், அதை ஒருத்தன் பேசல. சின்னது நீங்க ரசம் வைப்பது எப்படி, எதுவும் பெரிய மழை காரியம் மாதிரி, அதை எழுதி போட்டீங்கன்னா 100 வீடியோ போட்டு வச்சிருக்கான், ஒவ்வொரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும். ஏன்னா அப்படின்னா, ரசம் இப்படி வை அப்படி வை, அப்படி வை இப்படி வை. கடைசியில் எந்த ரசம் சரியில்லை, எதுவுமே பார்க்காம புளிய கரைச்சு கையில பனஞ்சு வச்ச ரசம் தான் நல்லா இருக்கு. ஏன்னா உதவி அங்க தேடுறது இல்லை. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு காரியத்துக்கும் நமக்கு அலட்சியத்தை நம்ம தவிர்க்கணும்னா, அதற்கு முதலாவது நம்முடைய திக்ர் அதிகமா. இது சொர்க்கத்தினுடைய குனூசுனாங்க, ரசூலா கன்ஸுனாங்க. எதை? ஒவ்வொரு திக்குக்கும் சிறப்புகள் தனி இருக்கு. இந்த திக்கு அலட்சியத்தை போக்கக்கூடிய இந்த திக்ர் இருக்குல்ல, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. ரசூலா இந்த திக்ரை என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சஹாபி கேட்குறாங்க, சொர்க்கத்தினுடைய கருவூலங்களில், அந்த கருவூலம்னா அதுக்கு பேர் கன்ஸுனா, அந்த வைரம் தங்கத்தில் எடுக்கிற மாதிரி, அதுக்கு பேர் என்னது? புதையல். புதையல். சொர்க்கத்தினுடைய புதையல்களிலிருந்து ஒரு புதையலை உனக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாங்க. அவன் சஹாபி கேட்குறாரு, பிறகு வேற சொல்லி கொடுங்கன்றாங்க. ரசூல்லா பெருசா சொல்லிடுவாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லுங்க, அது சொர்க்கத்தினுடைய புதையல், உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்றாங்க. அதனால திக்ர விட்டோம்னா நம்மகிட்ட என்ன வரும்? அலட்சியம் வரும், பொடுபோக்கு வரும். நம்மளால ஒரு காரியத்தை, நல்லவைகளை செய்யவும் முடியாது, தீயவைகளை விடவும் முடியாது. நீங்க தொழுதுட்டு உட்காந்து தொழுக முடிச்ச உடனே ரசூல்லா பல திக்குகள்ல இதை ஒரு திக்கை சொல்லி கொடுத்தாங்க தானே, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அது செய்யறதுக்கு கூட விட மாட்டான் சைத்தான். ஏன்னா தொழுகை முடிஞ்சோன்னா விரண்டு அடிச்சு ஓடுகிறோம். ஏன்னா அது நம்ம நினைக்கிறோம் நமக்கு வேலை தான் நம்மளை இழுக்குது. நம்ம வேலையெல்லாம் நம்மளை இழுக்கல, நம்முடைய சூழல் நம்மளை சைத்தான் அப்படி வச்சிருக்கிறான். அதனால ரெண்டாவது திக்ரை முறையாக இப்படி பொடுபோக்கை நீக்குவதற்கு திக்ர் செய்வோம். மூணாவது அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், அல்லதீன ஆமனும் தத்துமையின்னு குலூபுகும் பிதிக்கிரில்லா அலா பிதிக்கிரில்லாஹி தத்துமையின்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹு அவருடைய உள்ளங்கள் திக்ர் செய்வதனால் நிம்மதி அடைகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய திக்ரில தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தும்மான்னு இந்த இதுக்கு பேர் தத்துமை இன்னுன்னு அல்லாஹ் பயன்படுத்துறான். தத்துமை இன்ன என்ற இந்த வார்த்தை பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிற போது கூட அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதுக்கு பேரு தான் அமைதினா. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா அமைதிக்கு இல்லை, பெரும் பெரும் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது போர் நடந்துகிட்டு இருக்கும், அமைதியா இருக்க முடியுமா? கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும், அமைதியா இருக்க முடியுமா? பிள்ளைக்கு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அமைதியா இருக்க முடியுமா? மகனுக்கும் மகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்ப அமைதியா உள்ளத்தை வச்சுட்டு இருக்க முடியுமா? தூக்கம் வருமா? அதுவும் நீங்க சொல்ல போனா மகளை வச்சிருப்பவர்களுக்கு இன்னி கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை மகளுக்கும் மருமகனுக்குமான பிரச்சனைகளை தீர்க்க முடியாத இடத்துல வந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? கடையை பத்திக்கிட்டு எரியுது, வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு, நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியுமா? மன அமைதியே வராது. இதெல்லாம் மனங்களை செதுக்குகிற காரியங்கள். இந்த காரியங்கள் இடத்திலேயும் அமைதியை கொண்டு வருவதற்கு பேரு தான் தும்மானியத். இதுக்கு பேர் அரபில தத்துமையின். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம், தத்துமையின். அது அந்த மாதிரி இடங்கள்ல வரும்ன்றாங்க.
வரும். எப்ப சஹாபாக்களை பாருங்க, விடிஞ்சா போர் தானே, பதிர் காலத்துல விடிஞ்சா போர்னாலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி யார் எங்க இருந்தோ போடுறது இல்ல. விடிஞ்சா கை போகலாம், காலு போகலாம், உடல் சிதைக்கப்படலாம், கொல்லவே படலாம். கொல்லப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஈஸி, ஷஹீது. ஆனா கையை 2 வெட்டி விட்டா என்ன பண்ணுவீங்க? காலை வெட்டி விட்டான், நெஞ்ச பொளந்து விட்டான், வயிற்ற கீறி விட்டான், ஆனா உயிர் இருக்கு. இது இது பெரிய சித்திரவதை. உண்மையா பொய்யா? பெரிய சித்திரவதை. சின்ன நோய் வந்துட்டாலே நம்மளால ஒன்றும் வீட்டுல நம்மளை நம்மளால அவங்களுக்கு கொடுக்குற தொந்தரவுகளை நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனால் விடிஞ்ச இது எல்லாம் நடக்கும், அதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது, நடக்கும் என்றுதான் நம்பி போயிருக்கிறாங்க. ஆனாலும் தூக்கம் வருமா? தூங்க வச்சுன்றான்ல, பதிர்காலத்துல தூக்கத்தை கொடுத்தோம்ன்றான். யாருக்கு? சஹாபாக்களுக்கு. தூங்கி தூங்கினதோட மட்டும் இல்ல, வாழையை கீழே விட்டுட்டு தூங்கியிருக்காங்க. அந்த பஸ்ல போகும்போது தூங்கி விழுவோம்ல, கையில விழுந்திருந்தா விழுகும், தண்ணி பாட்டில் வச்சிருந்தா விழுகும், பேக் வச்சிருந்தா விழுகும். இப்படி பக்கத்துல உள்ளவனுக்கு யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டோம், டமுக்கு டமுன்னு அவன் மேல அவன் 2 தள்ளி விடுவான். இருந்தாலும் நம்மளால முடியாது. அது நல்ல பிரியாணி சாப்பிட்டு போய் ஏறி உக்காண்டிங்கன்னு வைங்க, போச்சு பக்கத்துல உள்ளவனுக்கு. அதெல்லாம் கிடையாது, நம்மளை இழுத்துக்கிட்டு போகும். அந்த ஆடுறதுக்கு, அந்த குழுங்குறதுக்கு, அந்த காத்துக்கும் அது சூழல். அந்த மாதிரி அமைதியின் பிறப்பிடமாக போர்க்களத்தை எல்லாம் மாற்றலாம். யாருக்கு? சஹாபா. அல்லாஹ் திருமறையில சொல்லுகிறான், சூரா அன்ஃபால்ல சொல்றான், 7வது வசனம் எடுத்து படி. நம்ம கொடுத்தோம்ன்றான். அவங்க நினைக்கல அப்படி தூங்குவோம்னு, நம்ம தான் தூக்கத்தை போட்டோம் அமைதியா இருக்கட்டும் என்பதற்காக. அது இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சூழல் நமக்கு வரப்போதில்லை. ஆனா ஒரு இடத்துல வரும், மரண தருவாயில வரும். மரணம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி அது போற போக்குல நம்மளை அப்படி கூட்டிட்டு போற ஒரு இடம் இல்லை. நம்ம அப்படி மரண படுக்கையில் இருக்கிற போதுதான் நம்முடைய இழப்புகள், நம்மளை சுற்றி இருக்க பொறுப்புகள் பூரா கண்ணுக்கு நிற்கும். நிற்குமா? பிள்ளைகள் என்ன ஆக போகிறதோ, சுத்தி என்ன ஆக போகிறதோ, பொண்டாட்டி என்ன ஆக போறாங்களோ, நம்முடைய உறவுகள் என்ன ஆக போதோ, அதுலேயும் இன்னும் சொல்ல போனா சில பலவீனமான குழந்தைகள்லாம் எல்லாம் வச்சு கொடுத்துட்டான்னா அதோடைய நிலைகள்லாம் என்ன ஆக போதோ. இந்த ஈராக்ல சொன்னாங்கல்ல, பல பெண்கள் டிவிலே இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய உயிர் இருக்கிற போதே எங்க பிள்ளைகள் மௌத்தாக வேண்டும் ஆசைப்படுறோம், ஏன்னா எங்க உதவிகள் இல்லாம அவங்களால வாழ முடியாது, எல்லாம் அவ்வளவு பலவீனப்பட்டு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இந்த மாதிரி பலவீனமான பிள்ளைகள்லாம் மௌத்தா இருக்கிற போது மௌத்து நமக்கு வந்தா நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், திக்ர் செய்தவர்களுக்கு இந்த நிம்மதியை நம்ம கொடுப்போம்ன்றான். அதையெல்லாம் அகற்றிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியா என்கிட்ட வாண்டு கூப்பிடுவான. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆன்மாவே, இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, திருப்தி பெற்ற நிலையில் என்னிடத்தில் நீ திரும்பி வா. கூப்பிடுவாங்க. யாரு? ரப்பு கூப்பிடுவானா? யாரை பார்த்து கூப்பிடுவான்? இந்த திக்ர் செய்தவர்களை பார்த்து தான் கூப்பிடுவான். நம்ம நினைக்கிறோம் தொழுகைக்கு பின்னால சுபஹானல்லாஹ் ஏதோ ஒரு அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய மரணத்துல நம்மளோட எல்லாரும் எல்லோரும் எல்லாத்தையும் நினைத்து கவலைப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கவலைகளை எல்லாம் அகற்றி, என் மனைவியா அதை நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளையா அதை நான் பார்த்துக்கிறேன், படைச்சவனா எனக்கு தெரியும், நான் அவனுக்கு உன்னைய விட சிறந்தவரை கொண்டு வந்து கொடுப்பேன், உன் சொத்துக்க பிரச்சனையா அதை நான் கொண்டு போய் கரியட்டா சேர்க்கிறேன், உனக்கு என்ன இழப்புன்னு நீ நினைக்கிறையோ அது அத்தனையும் அல்லாஹ்வாகிய நான் பார்த்து கொள்கிறேன், உனக்கு இந்த இடத்துல தேவை நிம்மதி, அமைதியாரு பார்த்துக்கலாம் என்று அல்லாஹ் உள்ளத்துக்குள் போடுவான். இந்த பாக்கியம் யாருக்கு எங்க கிடைக்கும்? உட்காந்து நீங்க ராமா ராமான்னு உட்காந்து பண்றானே, மணிக்கணக்கா பண்றான், அவனுக்கு கிடைக்காத நீ சுபஹானல்லாஹ்னு தொழுகைக்கு பின்னால் என்று சொன்னா கொடுக்கறம்ன்றான். ஆனா நமக்கு தான் முடிய மாட்டேது. ஏன் விரட்டுறான் தெரியுதா சைத்தான்? இந்த பாக்கியத்தை நான் அடைஞ்சிடக்கூடாது. அவனுக்கு தெரியுது இது பெரிய பாக்கியம் உண்டு, எதிரிக்கு. நமக்கு முடியறத கதை அவசரமா இருக்கு, இல்ல அது அவசரமா இருக்கு, இது அவசரமாக சுபஹானல்லாஹ் ஒரு மிஞ்சி போனா ஒரு 2 நிமிஷம் ஆகுமா?
3:30 அதுக்கு சிறப்புகளை வேற ரசூல் அள்ளி குவிச்சிருக்கிறாங்க. நன்மைகளுக்குரிய ஊக்கப்படுத்துறதுக்குன்னு இதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை புரிஞ்சுக்கிறணும். திக்ர் செய்வதனால் அலட்சியம் போகும். 2வது, உள்ளம் அமைதி பெறும் என்றால் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். எல்லாம் நினைக்கிறாங்க பிரச்சனைகளே இல்லாம அமைதி இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். எல்லா பிரச்சனையும் தாங்குகிற ஒரு ஆள் நம்மகிட்ட இருக்கிறான். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு மாபெரும் சக்தி நம்ம பின்னால இருக்கிறது. அதனால இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று கடந்து போகிற ஒரு வலிமையான உள்ளத்தை கொடுக்கறதுக்கு பேரு தான் திக்ரில் உள்ளம் அமைதி பெறுதுன்னு அர்த்தம். நம்மளால என்ன திக்ருன்னா உட்காந்து திக்ர் பண்ணிக்கிட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. மனைவி வேணாம், சூஃபியத்துக்கு போயிட்டாங்க. மனைவி வேணாம், புள்ள வேணாம், வியாபாரம் வேணாம், எதுவும் வேணாம், நாங்களா உட்காந்து திக்ர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பேர் திக்ர் இல்லை. அதுக்கு பேர் அந்த இதை வேணாம்ட்டாங்க ரசூல்லா. அப்படி போயிடாதீங்கன்ட்டாங்க. மனைவி இருக்கா இருக்கும், புள்ள இருக்கா இருக்கு, சொத்து இருக்கா இருக்கு, வியாபாரம் பண்றியா, படிக்கிறியா, எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு ஜீனத்து தான். அல்ல ஜீனத்துன்னு சொன்ன அலங்காரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லாம் இருக்கும். இது எல்லாம் உன்னை விட்டு போயிட மட்டும் பயம் இருக்குமா? இருக்கும். அந்த பயத்தை நீக்கிற இடம் தான் திக்ர். அந்த பயத்தை நீக்கிடுவான். அதனாலதான் இந்த மௌத்துடைய இடத்தை அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. என் இபாதத்துல நுழைங்க, திக்ர நுழைங்கப்பா, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். திக்ர விட்டுட்டு நீங்க உலகத்துல எங்க போனாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஒரு கடையில கஷ்டம், எங்க ஓடுறோம்? எத்தனோ சிந்தனை வருது தெரியுமா? அவரை போய் பார்த்தா தீந்துரும், இவரை போய் பார்த்தா தீந்துரும். அந்த வள்ளலை பார்த்தா உடனே முடிச்சு கொடுத்துருவாரு. எல்லா வள்ளலும் கை விரிச்ச பின்னாடி வேற வழி இல்லைங்க, போது அல்லாட்ட கையேந்துவோம். எப்போ லாஸ்ட் எண்டுல தான் ரப்பிட்ட வர்றது. அவன்கிட்ட கஷ்டமா ஓடி வந்து திக்ரு செய்வோமே, சுப்ஹானல்லாஹ் சொல்லித்தான் கேட்டு பார்ப்போமே, ரப்பிட்ட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லித்தான் பார்ப்போமே, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லித்தான் பார்ப்போமே. எல்லாம் திக்ர்களுடைய அந்த சுவையை இழந்ததனுடைய விளைவு. அதனாலதான் எல்லா நேரங்கள்லையும் திக்ரை சொல்லிருக்கான். போர்க்களத்துக்கு போனாலும் திக்ர் செய்யுங்கள், வியாபாரத்துக்குள்ள போனாலும் திக்ர் செய்யுங்கள், நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் திக்ர் செய்யுங்க, மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட போனாலும் துவா ஓதிட்டு போங்க. ஏன்? உங்களுடைய அல்லாஹ்வை நீங்க நினைக்க நினைக்க அந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இலகுவாக்கப்படும். அதுல வருகிற இடையூறுகளில் இருந்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த அமைதி கிடைக்காமல் நம்ம தத்தளிக்கிறோம் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், திக்ரை நம்ம இழந்திருக்கிறோம். திக்ரை இழக்காம இன்ஷா அல்லாஹ் அதை கைப்பற்றுவோமா? அதனால எந்த நேரத்திலையும் நமக்கு நிம்மதி கலையுதுன்னா புரிஞ்சுக்கிடுவோம், நம்ம திக்ரைத்தான் விட்டுருக்கிறோம். 3 சொல்லியிருக்கோம். சரி, 4வது மிக முக்கியமாக இந்த ஆசிரியர் சாத் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஃபிலஹுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத வஅஸீலா. இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் 33வது அத்தியாயத்தினுடைய 41, 42 பேசுகிறான். இந்த 4வது இதுக்கு ரொம்ப முக்கியமானது. திக்ருக்கு அளவு இருக்கா? வேற வணக்கங்களுக்கு அளவு இருக்கா? நோன்பு 24 மணி நேரம் வைக்க முடியுமா? வருஷம் ஃபுல்லா நோன்பு வைக்க முடியுமா? தடை விதிச்சிட்டாங்க ரசூல்லா. அப்படியெல்லாம் வைக்க கூடாதுன்ட்டாங்க. அதிகபட்சமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வருஷத்துல 6 மாசம் தான் நோன்பு வைக்க முடியும். நீங்க ரொம்ப தாக்கத்து உள்ளவரா இருந்தாலும், ரொம்ப பேராசை நோன்புல உள்ளவரா இருந்தாலும், நீங்க அளவு எவ்வளவுதான்? 6 மாசம் தான். அதுக்கு மேல வைக்க கூடாதுன்ட்டாங்க ரசூல்லா. வைக்காதீங்கன்ட்டாங்க. அதுக்கு போல தொழுகைய ஃபஜ்ர் தொழுகை 4 ரக்காத் ஆக்கிருமா? நல்லா ராகத்தா இருக்கு. 2 4 ஆக்கிருமாத்தா? அல்லது நீட்டிடுவோமா? ஃபஜர் நேரத்துல இருந்து லுகர் வரைக்கும் நீட்டி தொழுதுற முடியுமா? குரான் ஓது தானே, நல்ல காரிகளை கூப்பிட்டு ராகமா ஓத விட்டு நின்றலாம். ராகத்தா இருக்கு, மனசுக்கு நிக்க விட முடியுமா? முடிங்கன்றுவாங்க. சூரியன் உதயமாறதுக்கு முன்னால முடிச்சிருங்க, நீங்க எவ்வளவு போதும்ன்றுவாங்க. நீ என்ன ராகம் போட்டாலும் அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே லிமிட்டு தான். ஆனா திக்ருக்கு லிமிட்டே இல்லைன்ட்டான்ல. அதுக்கு லிமிட்டே வைக்காதீங்க, அதுக்கு லிமிட்டே கிடையாது.
நீங்க எவ்வளவு திக்ரு செய்ய முடியுமோ அவ்வளவு திக்ரு செய்யுங்கள். அந்த திக்ருகள் அனைத்தும் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு அளவில்லாமல் நீங்க திக்ரு செய்யணும். அந்த திக்ருகளுக்கு அப்ப நின்றுகிட்டு செய்யலாமா? ரைட்டுன்றான். உட்காந்துட்டு செய்யலாமா? செய்யுங்கன்றான். படுத்துக்கிட்டு செய்யலாமா? இப்ப செய்யுங்கன்றான். அல்ல, மூணுமே செய்யுங்கன்றான். மூணுமே நீங்க செய்யுங்க. படுத்துக்கிட்டு செய்ய முடியுமா? படுத்துட்டு தான் உங்களுக்கு திக்ர் பண்ண முடியுமானா செய்யுங்க. அல்லது உட்காந்துட்டு தான் செய்ய முடியுமானா செய்யுங்க. அல்லது நின்றுக்கிட்டு தான் உங்களுக்கு வேலையா இருக்கா செய்ய முடியுமானா செய்யுங்க. ஆனா திக்ர் செய்யுங்க. திக்ரு என்னென்ன திக்ருன்றதை நம்ம சொல்லலை. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சு, ஒரே ஒரு திக்ரு மட்டும் தேவைக்காக சொல்லுது. மற்றபடி திக்ரு செய்வதற்கு அளவீடை நீங்க வைக்காதீர்கள். ஏன்? அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீங்க என்னப்பா அளவீடு? தூக்கத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட அல்லாட்ட ஓடுங்க. கனவுல பிரச்சனை வந்ததுக்கு விளக்கம் சொன்ன மார்க்கம் யார்? எந்த மார்க்கம் இருக்கு சொல்லுங்க? தூங்குறீங்க, தூங்க வரல, என்ன பண்ணணும்? தூக்கமே வரல, மாத்திரை போடுங்கன்றாங்க. தூக்கம் வரல, திக்ரு செய்யுங்க. திக்ரு செய்யுங்க. தூக்கம் வரலன்னா திக்ரு செய்யுங்க. கண்ணை கொடுத்தரப்பே அப்படின்னு பேசுங்க, அல்லாட்ட பேசுங்க, திக்ரு செய்யுங்க. அந்த சமயத்துல சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் ஓதுங்க. இன்னும் நிறைய இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அலீம் ஓதுங்க. நிறைய திக்ருகள். அந்த துன்பங்களின் போது எப்படி ஓதுறது, என்ன திக்ரு ஒன்னா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் திக்ரு செய்யுங்க, அதை கொண்டு வாங்க. அதிகமாக திக்ரு செய்யுங்க. எவ்வளவு திக்ரு செய்ய முடியுமோ அவ்வளவு. தூக்கத்துல பரண்டு படுத்தால் திக்ரு இருக்கு. பரண்டு படுத்தால் கனவு வந்துருச்சு, திக்ரு இருக்கு. விழிப்பே வந்துருச்சு, திக்ரு இருக்கு. எங்க திக்ரு விட்டாங்க ரசூலுல்லாஹ்? எங்க விட்டாங்கன்னா, மௌத்தா போனா விட்டுருக்காங்க, இல்ல பைத்தியம் ஆயிட்டா விட்டுருக்காங்க. அங்க ஒரு திக்ரு கிடையாது, இப்போ ஒதுங்கிங்கப்பான் இருக்காங்க. மற்ற எல்லா நேரத்திலையும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குருல்லாஹ கசீரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக திக்ருல தான் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பெரும்பாலும் வீண் பேச்சுகள்ல பார்க்க முடியாது. நீங்க அவங்களுக்கு பொறுப்பு இருந்தது, மார்க்கத்தை பத்தி பேசுவார்கள், இல்லையாட்டா போய் திக்ர உட்காந்துருவாங்க. அல்லாஹ்வோட திக்ரு பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அதனால திக்ரை உள்வாங்குங்க. அது நம்முடைய ஆன்மாவுக்கு உணவு. அந்த உணவை விட்டுட்டோம்னா எல்லா நோயும் நமக்கு வந்துடும். அதுவும் காலையிலும் மாலையிலும் மஸ்ட் ஆக்குங்க. மஸ்ட் ஆக்கணும். அது குறிப்பாக நம்ம மக்கள்ல குறைஞ்சு போன ஒரு இபாதத்துகள்ல காலையில ஃபஜ்ருக்கு பின்னால திக்ரு செய்வதை விட்டது, சுத்தமா விட்டுட்டோம். ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே தூக்கம் கண்ணை சொக்குது. ஏன்னா நம்ம 12 மணிக்கு தானே தூங்குறோம், 10 மணிக்கு தானே தூங்குறோம். அப்புறம் காலையில எங்க முழிப்பு வந்த உடனே ஒரு உற்சாகம் வரப்போகுது. வர்றதே கஷ்டப்பட்டு வர்றோம். தொழுத முடிச்சு 8 செகண்ட் அடிச்சு ஓடி. இல்லாட்டி பள்ளியாசிலே நிறைய பேர் பிளாட் ஆயிராங்க. நல்லா கர்ரு புருன்னு சவுண்ட் எல்லாம் கேட்குது இப்ப எல்லாம் நம்ம பள்ளிகள்ல. என்னப்பா அப்படின்னா வேற வேற. ஆனா அது திக்கு ஆன்மாவுக்கு உணவே இல்லை, அது பட்டினி கிடக்கு. அப்புறம் எந்திரிச்ச உடனே கடைக்கு ஓடு, வேலைக்கு ஓடு, ஒரே பரபரப்பு. அதுல ஏற்படுகிற சிக்கலுக்கு அதுக்கு முடிவே இல்லாம போயிடுச்சு. அதனால ஆன்மாவுக்கு உணவு திக்ரு தான். அது மாலையில சப்பிஹூஹு புக்ரத்த வாசில, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்றான். பறவை இன்னும் சொல்லுகிறார்கள், மனிதனை தவிர, அதாவது பகல்ல தான் வாழ்க்கை என்று தீர்மானிக்கப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல காலையில தூங்குவது மனித தவிர வேறு யாருமே இல்லைன்றாங்க. பறவைகளோ மிருகங்கள் எதுவுமே தூங்குறது இல்லை. எல்லாமே காலையில தஸ்பீஹ் ஆரம்பிச்சிருது, திக்ர் ஆரம்பிச்சிருது. அது வாட்டுக்கு வாழுது, சந்தோஷமா வாழுது. ஆனா நம்ம ஆளு திக்ரை விட்டதுனால ஏற்பட்டதனுடைய விளைவு காலையில எந்திக்க போகுது. இன்னும் சொல்ல போனா அந்த டயத்துல ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இழந்து, திக்ரையும் இழந்து சோம்பேறிகளாக, நஷ்டவாளிகளாக உணர்றமே. ஏன்னா காலையில செய்கிற திக்ருகளை விட்டுட்டோம், சாயந்தரம் செய்கிற திக்ருகளை விட்டுட்டோம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அந்த 2 திக்ருகளையும் அதிகமாக செய்ய சொல்வார்கள். கணக்கே இல்லை. கணக்கு இல்லாமல் திக்ருகளை உருவாக்குங்கள். அது உங்களுக்கு காலையிலும் உங்களுடைய ஆன்மாவை வளப்படுத்தும். எல்லாத்துக்கும் 5வதாக சாத் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரொம்ப முக்கியமானது இந்த திக்ருகள்ல எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ்வை நினைங்க என்கிறார். எல்லா இடங்கள்லையுமே. சரிங்களா? எல்லா இடங்கள்னா
ஜும்மா நாள் ஓய்வு நாள் தானே. யூதர்களுக்கு ஓய்வு நாள் எவ்வளவு நேரம்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும். வெள்ளிக்கிழமை 24 மணி நேரத்துல அவங்க வேற எந்த வேலையிலும் ஈடுபடக்கூடாது. அதான அவங்க சபுத்து எவ்வளவு சபுத்துன்னு வச்சுனாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தான். அதே மாதிரிதான் நான் நமக்கு எவ்வளவு நேரத்தை வச்சிருக்கான் ரப்பு? வெள்ளிக்கிழமை ஃபுல்லா லீவா நமக்கு? காலையில இருந்து உழைங்கன்றான். ஜும்மாவுக்கு பாங்கு சொல்ற வரைக்கும், பாங்கு சொல்லப்பட்டாச்சுன்னா வந்துருங்க, அப்புறம் தொழுது முடிச்சுட்டு ஓடிடுங்க, உட்கார வேணான்றான்ல. அதுக்காக ஓடுங்கன்ற உடனே நம்மளால கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஓடுங்கன்ட்டாங்களா, ஜும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் சலாம் சொல்லி முடிச்சோன்னா பாதி சஃபா காணும் அங்க பக்கம். அதுலயும் கடைசியா தான் அவங்களாம் வருவாங்க. வந்து கடைசியா வந்தோமா சலாம் சொன்னோமா வெளியில போனோமா அந்த மாதிரி ஓடுறது இல்லை. அந்த அம்மருக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எஞ்சிப்பாங்கன்னு அர்த்தம். வைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபலில்லாஹ். ஜும்மா தொழுகை நிறைவேற்றி முடித்தால் நீங்க பூமியில பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரா, அங்க அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள். ஏன்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பதான் நீங்க செய்கிற காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். நம்ம செய்கிற காரியத்துல நம்ம வெற்றி பெறணும்னா அங்க அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். அங்க திக்ரு செய்யாம பள்ளியோசலோட நிப்பாட்டிக்கிட்டோம். அப்படி செய்கிறவர்கள் நம்ம இப்ப வீட்டுல உட்காந்து திக்ருன்னு ஒண்ணு இருக்கா? வீட்டுல திக்ருன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்ப கடையில திக்ருன்னு ஒண்ணு இருக்கா? கிடையாது. நம்முடைய ஆபீஸ்ல திக்ருன்னு ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அந்தந்த தொழிலுக்கான இடங்கள். அங்க அல்லாவுக்கு வேலை கிடையாது. அல்லாவுக்கு வேலை பள்ளியாசலோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கின்றான். அங்க திக்ர உருவாக்குன்றான் அல்ல. அங்க நினைங்க ஃபதுகுருல்லாஹ கஸீரா, அங்க உட்காந்து சுப்ஹானல்லாஹ் கொஞ்ச நேரம் 24 மணி நேரமா நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், 24 நேரமா இயங்கிட்டு இருக்கோம். ஓய்வு கிடைக்குதுல்ல, கிடைக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க ஒரு 100 தடவை, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க ஒரு 100 தடவை, உட்காந்து சொல்லுங்களேன். அந்த இடம் விருட்சயமாகட்டும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதுல நீங்க வெற்றி அடைவீங்க. இல்லாம நீங்க அங்க விட்டதுனாலதான் அங்க தோத்து போயிட்டோம். எல்லா இடத்துலயும் தோல்வி செஞ்சுட்டு இருக்கோம்ல. எல்லா இடத்துல வியாபாரத்துல எங்க நம்ம கொடியேட்டி பறக்கிறோம்? ஒரு காலத்துல பர்மாவில இருந்து இங்க இந்தியா முழுக்க வியாபாரம்னாலே முஸ்லிம்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க இருக்கு முஸ்லிம்கள்? எல்லாத்துலயும் தோத்து போயிட்டோம்ல. ஆபீஸ்ல எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெரிய ஜீனியஸா உட்காந்துருக்காங்க? பாவம் எல்லாரும் கீழே போய் முட்டி மோதி போராடிட்டு இருக்கோம். ஏன்னா விட்டது அந்த இடங்களில் திக்ர் செய்யக்கூடிய இடங்களாக மாற்றணும். அந்த இடங்களை மாத்தினீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த திக்கு 5 சொல்லியிருக்கிறோமா? 5 சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரிதான் அல்லாஹ் நம்மளை அணுகுவான். ஃபர்ஸ்ட். 2வது, நம்மகிட்ட இருந்து அல்லாஹ் கஃப்லத்து போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? அது அலட்சியம். நம்ம ஒன்றை செய்ய முடியுது நினைக்கிறோம், செய்ய முடியல, அல்லது ஒன்றை விடணும்னு நினைக்கிறோம், விட முடியல. அப்படின்ற இடத்துல நம்ம அதுக்கு அந்த கஃப்லத்து போறதுக்கு நமக்கு திக்ரு தான் ஆதாரம். 3வது, மிக முக்கியமாக நம்ம அமைதியாக இருக்கின்ற ஒரு இடத்து, எவ்வளவு பெரிய சூழல் நமக்கு பிரச்சனை வந்தாலும் அவைகளை இலகுவாக நம்ம அணுகி அதிலிருந்து அமைதி பெற முடியுமானா திக்ரு தான். 4வது, திக்ருக்கு அளவில்லாமல் செய்யுங்கள். அதுக்கு ஒரு அளவு குறிப்பிட்டு சுருக்காதீங்க. எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு அளவுக்கு அதிகமாக செய்யுங்கள். 5வது, மிக முக்கியமா எல்லா இடங்களிலும் திக்ருகளை பரப்புங்கள். பஸ்ல போறீங்களா, உட்காந்து திக்ரு செஞ்சுட்டு போங்க. அப்படியே நினைச்சு மண்ணு கட்டிட்டே போகாதீங்க. ஆஸ்பத்திரியில பயங்கர பிரச்சனை தான், ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருக்கோம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே போங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போங்க. அங்க என்ன நடந்துறப்போது? அல்லாஹ்வை மீறி என்ன நடந்துறப்போது? ஒண்ணு நடக்கும். நான் ஒன்ன திக்ரு பண்ணிட்டு வரேன், என்னை நீ அங்க போனோடனே கவலைப்படுத்தாம வச்சிரு, அவ்வளவுதான். ஆனா என்ன தெரியுமா, போய் நம்ம தான் எல்லாத்தையும் இப்போ அப்படியே தடுத்து நிப்பாட்ட போற மாதிரியான ஒரு பெரிய பிம்பத்தை சைத்தான் உருவாக்கி நிப்பாட்டிருப்பான். துச்சிக்கிட்டு இப்ப பக்கத்துல உள்ள நினைப்பான், என்ன ஆக போகுது இந்த ஆளுக்கு, என்ன கவலையோ அவன் நினைப்பான். அந்த அளவுக்கு அவனே மிரண்டு போற அளவுக்கு நம்ம முக பாவனை, நம்ம சிந்தனை எல்லாம் ஒண்ணுமே நடக்க போறது. அங்க என்ன நடக்க போகுது என்பது ரப்பும் முடிவு பண்ணியிருக்கிறான். அது நடக்க போகுது. அதை ஏத்துக்கிற இடத்துக்குள்ள தான் நம்ம போக போறோம். ஆனா அதுக்கு இடையில நம்ம தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புதார் மாதிரியான ஒரு சிந்தனை கொடுக்குறான்ல சைத்தான். அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு துவா செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதான், திக்ர் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். எல்லா இடங்களிலும் திக்ருகளை கொண்டு வாருங்கள். இந்த 5க்கும் அடிப்படையாக இது அவர் சொல்லல, நான் சொல்கிறேன்.
ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செய்திகள்ல சில செய்திகள் அபூர்வமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் கேட்கறது. அதுல ஒரு ஹதீஸ், என்ன ஒரு வகையான ஹதீஸ் சில்சிலான்னு சொல்லுவாங்க. சில்சிலன்னா சங்கிலி தொடர்னு அர்த்தம். இல்ல, சில்சிலான்னா சங்கிலி தொடர்னு அர்த்தம். சங்கிலி ஒண்ணு பின்னி இருக்குல்ல, இதுக்கு பேர் சில்சிலான்னு சொல்லுவாங்க. இந்த சில்சிலத்தான ஹதீஸ்கள்னு ஒரு வகை இருக்கு. அந்த ஹதீஸ் எப்படி இருக்கும்னா, ரசூல்லா எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி சொல்லுவார் சஹாபி. இப்போ இந்த ரசூல்லா தாடியை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால்தான் அந்த ஹதீஸை சொன்னாருன்னா, அந்த சஹாபி என்ன செய்வார்னா மற்ற தான் சொல்ல மாட்டார். காலைல ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால தாடியை பிடிச்சிக்கிட்டு ரசூல்லா மாதிரியே சிரிச்சுக்கிட்டு அந்த செய்தியை சொல்லுவார். இதை கேட்ட தாபி இருக்காருல்ல, அவரும் மற்ற நேரத்தை சொல்ல மாட்டார். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால அவரும் தாடியை அப்படி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த ஹதீஸை சொல்லிட்டு, ரசூல்லா இப்படிதான் இதை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சஹாபி என்கிட்ட இப்படி சொன்னாரு அப்படின்னு இப்படியே வரும். இப்படி இதுக்கு பேர் சில்சிலத்து ஹதீஸ். அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தாடியை பிடிச்சிக்கிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போனாங்கல்ல ஆளுநராக. இன்னைக்கு இருக்கக்கூடிய யமன், அதுக்கு வெற்றி கொண்டுருச்சு இஸ்லாம், அதுக்கு ஆளுநர் போகணும். ஆளுநராக சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூல் அனுப்புனாங்க. அவங்கள அனுப்புகிற அந்த நேரத்துல அலிவாசல ரசூல் அப்படி உட்காந்துட்டு தாடி அப்படி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, முஆதே நீ போய் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த திக்ரை விடாமல் செய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிதான் சொன்னார். ரசூலா தாடியை பிடிச்சிக்கிட்டு ரசூலா இப்படி எங்கிட்ட சொன்னாங்க. அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிற தாபி அப்படிதான் சொன்னார். தாபி அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய 6 அறிவிப்பாளருமே இப்படிதான் ரசூலா சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல சொன்னாங்க ஃபஜ்ருக்கு பின்னாடி. என்ன செய்துன்னா, அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய். நீ உதவி செய்யாம உன்னை திக்ர் செய்ய முடியாது. நீ எத்தனை நாவை படைச்சிருக்கிறாய்? இன்னைக்கு 800-900 கோடி நாவுகளை படைத்து விட்டு இருக்கிறாய். அதுல ஒரு நாவு தான் என் நாவு. எல்லா நாவும் எதையோ ஏங்கி சொல்லிக்கிட்டு கிடக்கு. ராமா ராமான்றான் ஒருத்தன், கிருஷ்ணா கிருஷ்ணான்றான் ஒருத்தன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன், ஏசு ஏசுன்றான் ஒருத்தர். எத்தனை நாவுகளை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். என் நாவு தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது, சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல வைத்திருக்கிறாய், அல்லாஹு அக்பர்னு சொல்ல வைத்திருக்கிறாய். அதுக்கு நீ உதவி செய்கிறவா என்று அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூலா கேட்க சொன்னார்கள். குல்லு துபுரி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறைந்தபட்சம் இந்தவாவது அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விரிவுபடுத்துறான். ஆனா இந்த திரும்புதல் இது இவர் சொல்லல, நான் சொன்னது. நீங்களாம் இன்னைக்கு என்கிட்ட இருந்து வந்த செய்தி உங்களுக்கு ஒரே செய்தி தான். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. இது ரசூலா எப்படி சொல்லி கொடுத்தாங்க? முஆத் இப்னு ஜபலுக்கு தாடியை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டு ஃபஜ்ருக்கு பின்னால முஆதுக்கு யமனுக்கு போகிற கவர்னருக்கு எதை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. கவர்னருக்கு போய் நீ அப்படி செய் இப்படி செய்யறதா, அது அப்புறம் ஃபர்ஸ்ட் நீ அல்லாட்ட போய் சேர்ந்துரு, அல்லாட்ட திரும்பிக்க, சரிங்களா என்று சொல்லி கொடுத்தார்கள். அதையே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து செய்வோம், அர்த்தத்தோட செய்வோம், சரிங்களா? அல்லாட்ட திக்ர் செய்வதற்கும் நல்லா பாருங்க, திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்கு 3 வார்த்தை தான். உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் நீ உதவி செய். அல்லாஹும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு கேக்குறமா, இஸ்தஈனு உதவி தேடுங்கள்றான் அல்லாஹ். அந்த வார்த்தை இன்னி எனக்கு உதவி செய், எனக்கு உதவு, எனக்கு அதுக்குரிய வழியை திறந்து விடு என்ற அர்த்தம். அல்லாஹ்விடத்துல கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை திக்ர் செய்த நாவோட நம்மளை மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.